நானே எத்தனையோ வருஷம் கல்லில் உடைச்சிக்கிறேன். அதனால் உடைத்தது தெரிந்த பிறகு நான் உடைத்தால் தான் நான் தவறு செய்கிறேன். எனக்கு தெரியாது. என் குருசாமி உடைய சொன்னார். பழைய குருசாமி, இப்போ ஒரு குருசாமிங்கிறார் லேட்டஸ்ட்டில். அவர் இல்லை, அவர் எனக்கு 15 வருட அனுபவம், நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. முன்னாடி பழைய காலத்தில் குருசாமிலாம் சொல்லுவாங்க, 8வது படிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு சபரிமலைக்கு போகிறோம். அப்போ உடைய சொன்னாங்க, உடைச்சேன். தேங்காய் உருண்டு உடைச்சு மறுபடியும் எடுத்து உடைச்சேன். இப்போ நினச்சி ஃபீல் பண்ணேன், ஆனால் பாவி அதில் உடைக்கக்கூடாதுன்றதுக்காக இறைவன் உருட்டி விட்டுக்கிறாரு. அந்த ஞானம் கூட இல்லாமல் மறுபடியும் இடத்துல எடுத்து உடைக்கிறியாடானா. கருங்கல் என்பது சனி என்ற ஒரு கிரகம். கருப்பண்ண சுவாமி, காவல் தெய்வங்கள் எல்லாமே கருங்கல் தான். ஐயா, நான் வீட்டை விட்டு 1 வாரம் 10 நாள் போகிற மலைக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற அனைவரையும் பாதுகாப்பாக நீ பார்த்துக்கோ. நீ தெய்வ சாட்சியாக இருந்து நீ நான் ரிட்டர்ன் வர வரைக்கும் என் குடும்பத்தை நீ பார்த்துக்க. சரிடா, நீ எப்போ கிளம்புற எப்போ வரேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நான் இங்கே ஒரு காய் உடைக்கிறேன், அந்த சத்தம் அதி தேவதைகளுக்கு கேட்கும். அந்த காய் உடைஞ்ச பிறகு நான் வீட்டை விட்டு போயிடுவேன். ரிட்டர்ன் வரும்போது அதே ஒரு காயை உடைப்பேன், அப்போ அந்த சத்தம் கேட்கும். அப்போ நான் திரும்பி வந்துட்டேன்னு நினச்சி நீ இங்கேருந்து புறப்படலாம். நான் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த 1 வாரம் ஐயனை காண போகிறதுனால ஐயனுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நீ எங்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் காத்துக்கும் சொல்லி ஒரு ஐயப்பன் பக்தன் அந்த கருங்கல் எத்துனதை வச்சு அந்த தேங்காவை பக்கத்தில் உடைச்சி அந்த சத்தத்தை கேட்டு நீ கிளம்பக்கூடிய நேரம் வந்து விட்டது, நான் பார்த்து கொள்கிறேன், காவல் தெய்வம் வீட்டில் நின்று காக்குது, ரிட்டர்ன் வரும்போது 1 மணி 2 மணி 3 மணி ஆனாலும் தேங்காய் வச்சுட்டு தான் உள்ளே வருவான். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம் எல்லாருமே. அது காரணம் நான் மறுபடியும் வந்துட்டேன், நீ கிளம்பி போகலான்னு நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயம். கருப்பண்ண சாமி அவர் காக்கும் கடவுள்.